ஆமீன் ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே தேவ செய்தி எடுத்து வர இணைந்திருக்கிறார் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கர்ணன் அவர்கள். பெரிய திருச்சபை சார்பாக கோலார் தங்கவேல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாய் வந்திருக்கிறவரை பரிசுத்த ஆவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் அவருடைய எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து வழி நடத்துவாராக. வாழ்த்துவோம். புதிய வாரத்திலும் புதிய உற்சாகத்தோடு இணைந்திருப்பார் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நாளிலே அபிஷேகித்திருப்பார் சபை ஊழியங்களிலே. இன்றைய நாளிலே புதிய உற்சாகத்தோடு இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். அவருடைய கருத்திலே ஒப்புவிப்போம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord, brother. ஆமென். Praise the Lord. இணைந்திருக்க உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வானொலி கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு உழைப்பிலே கேட்க போகின்ற யூடியூப் கூடாக ஃபேஸ்புக் கூடாக ட்விட்டர் கூடாக பார்க்க போகின்ற கேட்க போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். பாஸ்டர் வழி நடத்துங்கள். ஆமென். காட் பிளஸ். Amen. God bless you, brother. Thank you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. உங்கள் மதியிலே பசுத்த ஆவியை குறித்து நான் பேசி வரும்போது, பசுத்த ஆவியின் வல்லமை, இயேசு நாமத்தின் வல்லமை, கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை என்று 3 தலைப்புகளில் 3 வாரத்தில் உங்கள் மத்தியிலே நான் பேசினேன். இன்றைக்கு இயேசு சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தின் வல்லமை, பசுத்த ஆவி அவருடைய வல்லமையை கிரியை செய்கிறார். அவருடைய வல்லமை வைத்து அற்புதத்தை செய்கிறார். இயேசுவின் நாமத்தை புகழ்வதும், இயேசுவானவர் பேசின வார்த்தைகளை நினைவு ஊட்டவும் பசுத்த ஆவி அவருடைய நாமத்தை. ஆகவே பசுத்த ஆவி இந்த காலகட்டத்தில் நமக்கு கிரியை செய்கிறார். அடுத்ததாக இயேசுவின் நாமத்தின் வல்லமை குறித்து பார்த்தோம். அவருக்கு என்னென்ன எவ்விதமாக அவருடைய வல்லமை செயல்பட்டது பூலோகத்தில் வாழ்ந்த காலத்தில் என்று. போன வாரம் புதன்கிழமை பார்த்தோம் அவருடைய வார்த்தையின் வல்லமை என்று பார்த்தோம். அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அது மாறாத வார்த்தை. அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு அருளப்படுகிற கிருபை அது மிகப்பெரியது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நாம் பார்க்க போவது இயேசு சிந்தின விலையேறப்பட்ட இரத்தத்தின் வல்லமை. இயேசு விலையேறப்பட்ட இரத்தத்தின் வல்லமை என்ற தலைப்பில் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததற்கு காரணம் தன்னை பலியாக அர்ப்பணிக்க. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பது வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்தை நாம் அறிந்தவர்களாய், இந்த வேதத்தை புரிந்து கொள்ளுகிறவர்களாய், இந்த வேதத்திலே நாம் அவருடைய இரத்தத்தை குறித்து பேசும்போது அவருடைய இரத்தத்தின் வல்லமை பிசாசின் கிரியைகளை அழிக்கிறது. அவருடைய இரத்தத்தின் வல்லமை பாவ கட்டுகளை உடைக்கிறது. அவருடைய இரத்தத்தின் வல்லமை அசுத்தமாய் இருக்கிற ஒரு ஆத்துமாவை பசுத்தப்படுத்துகிறது. அவருடைய இரத்தம்
சாப கட்டுகளை உடைக்கிறது. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரலோகத்தின் பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அவருடைய நாமம் மாறாத நாமம், அவருடைய நாமம் ஜீவிக்கிற நாமம், அவர் நாமம் வல்லமுள்ள நாமம். அவர் சிந்தின விலையேற பெற்ற ரத்தம் இன்றைக்கு நான் ஒரு ஊழியக்காரனாய் பேசுவதற்கு எனக்கு தகுதியை, ஒரு ஸ்தானத்தையும் ஒரு கனத்தையும் கொடுத்தது. என்னுடைய பாவ கரைகளை நீக்கி பசுத்தமாக்கி அவருடைய பிள்ளையாய் இருக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்திருப்பது அவருடைய ரத்தம். அவருடைய ரத்தத்தின் வல்லமையினாலே சுத்திகரிக்கப்பட்டோம். அவருடைய ரத்தத்தின் வல்லமையினால பசுத்தமாக்கப்பட்டோம். அவருடைய ரத்தத்தின் வல்லமையினால பாவ கட்டுகள் முறிக்கப்பட்டது. அவருடைய ரத்தத்தின் வல்லமையினாலே பிசாசின் வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட்டோம். அவருடைய ரத்தத்தின் வல்லமையினாலே பிசாசை ஆளுகிற, பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உள்ளவர்களாய் நம்மை மாற்றினது அவருடைய விலையேற பெற்ற ரத்தம். ஒரு பசுத்தவான் பசுத்தத்திற்காக போராடும் போது அந்த பிசாசு எவ்விதத்திலும் எப்பக்கத்திலும் சோதனைகளை கொண்டு வந்தாலும் அதை மேற்கொள்வதற்கு வல்லமையை கொடுக்கிற அந்த பசுத்தமுள்ள ரத்தம். அந்த பசுத்தமுள்ள ரத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அந்த பசுத்த ரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பு. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை. பழைய ஏற்பாட்டிலே ஆடு அடிக்கப்பட்டது, பறவைகள் அடிக்கப்பட்டது, பலி செலுத்தினார். ஆயிரக்கணக்கான பலிகள் செலுத்தப்பட்டது பாவத்திற்காக. பலிப்பிடத்திலே ஒவ்வொரு இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பலி செலுத்தி தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு சுத்திகரித்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம் இந்த நியாய தீர்ப்பின் காலத்திலே. இப்போது கிருபையின் காலத்திலே இயேசு சிந்தின விலையேறப்பட்ட ரத்தம். இந்த விலையேறப்பட்ட ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் கிருபையாய் பெற்றுக்கொள்ளும். எபிரேயர் 4:14 வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். எபிரேயர் 9:14 சொல்லியிருக்கிறது, நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகள் அற்ற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு, அதாவது நித்திய ஆவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக
கரையில்லாத பலியாக, பாவமில்லாத பலியாக, பசுத்தத்தை ரத்தம் சிந்த ஒரு பலியாக இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின அந்த இரத்தத்தினாலே அவருடைய பலியின் மூலமாக மறுவாழ்வு அடைவதற்கு கிருபையை பெற்றுக்கொண்டோம். ஆகவேதான் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நீ நானும் ஒன்றும் செய்யவில்லை. நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இயேசுவானவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் பலி செலுத்தின பின்பு நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அவருடைய ரத்தம், அவருடைய ரத்தத்தின் வல்லமை நம்மை பாதுகாத்தது, விடுதலை கொடுத்தது, மீட்பு கொடுத்தது. ரட்சிப்பு என்னும் மிக பெரிய ஒரு கிருபையே நமக்கு அருளினது. பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவின் ரத்தம். இந்த கிறிஸ்துவின் ரத்தம் இல்லாதபடி யாரும் எவரும் ரட்சிக்கப்பட முடியாது. பாவ மன்னிப்பு இல்லை. அவருடைய ரத்தத்தின் மூலமாய்த்தான் பாவ மன்னிப்பு. அவருடைய ரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பை பெறாதவன் கடைசி நாட்களிலே அவனுக்கு கர்த்தருடைய நியாய தீர்ப்பு சாதகமாய் இருக்காது, எதிர்ப்பாக இருக்கும். அந்த வரிசையில் நீங்களும் நானும் இருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட என்னுடைய வாழ்க்கை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அவருடைய வார்த்தை அது நமக்கு போதுமானதா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருளை அகற்றி, பாவத்தை அகற்றி, சாபங்களை அகற்றி உண்மையான வாழ்வை கொடுத்தவர், உண்மையான சமாதானத்தை கொடுத்தவர், உண்மையான அன்பை கொடுத்தவர். அந்த அர்ப்பணிப்பு, அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தின அந்த அர்ப்பணிப்பு, டெடிகேட்டட் லைஃப், உனக்கும் எனக்கும் அவர் வாழ்வு கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தார். இதைத்தான் சிந்திக்க வேண்டியவர்களா இருக்கு. கிறிஸ்துவனுடைய ரத்தம் நாம் மீண்டுமாய் ஜீவனை பெற்றுக் கொள்ளுவதற்கு நம்மை தகுதிப்படுத்தினது. அது எந்த அளவுக்கு நம்மை தகுதிப்படுத்தினது என்றால், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு. அவருடைய ரத்தம் இல்லாதபடி யாரும் நித்திய ஜீவனை பெற முடியாது, பரலோகத்திற்கு வர முடியாது. உரலா இருக்கிறவன், அதிகாரத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறவன், அந்நிய தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறவன், உலகத்தை ஆட்டி படைக்கிற பிசாசுக்கு கீழ்ப்படுகிறவன், கிறிஸ்தவர்களுக்கு எதிர்ப்பாய் மாறுகிறவன், கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவன், பைபிளை விரோதமாய் நினைக்கிறவன், அவனெல்லாம் அந்த காலகட்டத்தில், எந்த காலகட்டத்தில் இயேசு வரும்போது நியாயாதிபதியாய் அவர் நியாயம் தீர்க்கும் பொழுது அவர்களுடைய நிலைமையெல்லாம் பரிதாபமாய் மாறும். எரிகிற கடல், அக்னி கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அக்னி கடலில் தள்ளப்படுவார்கள். இது நிச்சயம். அவருடைய வார்த்தை
அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள் எவ்விதமாக சாட்சி உள்ளவர்களாய் இருந்தார்கள். வெளிப்படுத்தினல் விசேஷம் 12:11. மரணம் நேரிடதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். மரணம் நேரிடதா இருந்தாலும் அதற்கு தப்புவிக்கும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும், அவருடைய இரத்தமும் அவருடைய சாட்சியும் அந்த சாட்சியினுடைய வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை ஜெயித்தார்கள்? அப்போ ஜெயம் கொள்ளுகிறவர்கள், ஜெயம் கொள்ளுகிற விசுவாசிகள், ஜெயம் கொள்ளுகிற ஊழியக்காரர்கள், ஜெயம் கொள்ளுகிற வாலிபர்கள், ஜெயம் கொள்ளுகிற பெற்றோர், ஜெயம் கொள்ளுகிற இயேசுவை நம்பி பயணத்தை துவங்கின ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்க கூடியது இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம். நமக்கு ஒரு காலமும் தோல்வி கிடையாது. ஜெய கிறிஸ்து அவர் சிந்தின விலையேற பெற்ற ரத்தத்தினால கழுவப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் இந்த இடத்தில் சொல்லுகிறபடி ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அப்போ சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அவனை என்பது யார்? நமக்கு விரோதி, இந்த உலகத்தை ஆளுகிற பிசாசு, பாவத்தை செய்கிறவன், அநியாயத்தை செய்கிறவன், துணிந்து துர்மார்க்கதனமாய் குழப்பங்களையும் சோதனையும் கொண்டு வந்து போராட்டத்தின் வாழ்க்கையில் நிறுத்துகிறவன், நமக்கு விசுவாசத்திற்கு விரோதமாய் எழும்புகிறவன், பசுத்தத்திற்கு விரோதமாய் எழும்புகிறவன். தேவ வசனத்தை வாசிப்பதில் உறுதியாய் இருக்கும் போது அவைகளை பலவிதமான சோதனைகளை கொண்டு வந்து உனக்கும் எனக்கும் தேவ வசனத்தை வாசிக்காதபடி தடைகளை கொண்டு வருகிறவன். ஜெபிப்பதற்கு முழங்கால் படியிடும் போது அநேக தடைகளை கொண்டு வந்து தேவனுடைய வழியிலிருந்து பிரிப்பதற்காக திட்டங்களை போடுகிற அந்த பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த விலையேற பெற்ற இரத்தம் உனக்கு தேவை. பிசாசின் கிரியைகள் உன்னுடைய வீட்டிலே இருக்குமானால் அவைகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தின் வல்லமை தேவை. அதைத்தான் சிந்தித்து பார்க்க வேண்டும், அதைத்தான் யோசிக்க வேண்டும். ஒரு சாட்சி உள்ள விசுவாசியா இருக்கிறாயா? அவருடைய வசனத்தை விசுவாசிக்கிற விசுவாசியா இருக்கிறாய்? அவர் சிந்தின வெளியேற பெற்ற இரத்தத்தினால கழுவப்பட்ட விசுவாசியா இருக்கிறாயா? அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் பரிசுத்தத்தில் வாழ்கிற ஒரு விசுவாசியா இருக்கிறாயா? சிந்தித்து பாருங்க. ஜெயம் கொள்ளுவதற்கு இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒரு காலம் விசுவாச வாழ்க்கையில் நீ ஜெயம் கொள்ள முடியாது, ஜெயத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகாது. அவர் ஒருவரே மகா பரிசுத்தமுள்ள தேவன். அவர் ஒருவரே நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர் சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தினுடைய தியாகம் பெரியது. அதை அநேக தள்ளி விடுகிறார்கள், விட்டு விடுகிறார்கள். இந்த குறைபாடெல்லாம் சிந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் படுகிற பாடுகள், நம்மை மோதுகிற உபத்திரங்கள், நம்மை துன்புறுத்துகிற கண்ணீர்கள், இவெல்லாம் ஒரு நல்ல சாட்சியுள்ள விசுவாசிக்கு பிசாசு சோதனையை கொண்டு வந்து நம்மை திசை திருப்புவான். இருந்த போதிலும் பரிசுத்த ஆவி ஆலயமாய் நம்மை எடுத்துக்கொண்டு
நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று சொல்லுகிறபடி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த பசுத்த ஆவி நம்மை காப்பாற்றுகிறார், வழிநடத்துகிறார், ஆதரிக்கிறார், நம்மை விடுவிக்கிறார், நமக்கு வேண்டிய வல்லமையும் பலனையும் கொடுக்கிறார். இயேசுவானவர் எந்த வார்த்தையை உச்சரித்தாரோ அந்த வார்த்தையை நமக்கு ஞாபகப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை சரியான பாதையில் நடத்துகிற ஒரு பசுத்தாவி இருக்கும் போது பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியாது. அவனே தோல்வியடை, அவனே வெற்றி இல்லாமல் போகும். இதைத்தான் சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். உடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தை குறைவில்லாத வார்த்தை, பலனுள்ள வார்த்தை, வல்லமுள்ள வார்த்தை. ஒன்று யோவான் 1:7 எப்படி சொல்லுகிறது? அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாயிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் ஒளியில் இருக்கிறது போல, அதாவது இயேசு ஒளியில் இருக்கிறது போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், அப்போ அவர் ஒளியில் இருக்கிறது போல அவர் நம்மை இருளில் இருந்து விடுதலை கொடுத்து வெளிச்சத்திற்கு வரவோ ஒளியில் இருக்கவோ கிருபை தந்தார். அந்த ஒளி எனக்குள்ளே வாசமா இருக்கிறது. கிறிஸ்துவின் ஒளியை தரித்தவர்கள். ஆகவே தான் ஏசாமி சொன்னாங்க, நானே உலகத்தின் ஒளி. இருளடைந்த பூமி, பிசாசினாலே இருளடைந்தது இந்த பூமி. இருளின் அதிகாரமே அவனுடைய பெயர். இருளின் அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிற அந்த பிசாசு இந்த உலகத்தை ஆளுவதற்கு இந்த உலகத்தை இருள்படுத்தி கொண்டிருந்தான். பாவத்தினாலும் சாபத்தினாலும் பலவிதமான துர்மார்க்கத்தினுடைய கட்டுகளினாலும் அவன் அப்படி செய்தான். ஆனால் கிறிஸ்து வந்தவுடனே இருளை அகற்றி ஒளியை கொடுத்தார். ஒளியில் வாழ்கிற பிள்ளைகளாய் மாறிவிட்டோம். அவர் சுவிசேஷத்தை பேச பேச இருளில் நடந்தவன் ஒளியில் வந்தடைந்தான். அவரே உலகத்தின் ஒளி. அந்த உலகத்தின் ஒளி நம்மோடு கூட இருக்கும் போது ஆண்டவர் சொல்லி இருக்கிறபடி, சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறபடி, இருள் அவருடைய காலின் கீழ் இருக்கிறது. அப்போ அவருடைய காலின் கீழ் இருள் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இருள் நிறைந்த இந்த உலகம், இருள் நிறைந்த உலகத்தில் வாழ்கிற நீயும் நானும் கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய இரத்தத்திற்கு என்ன வல்லமை உண்டு என்றால், சகல பாவத்தையும் நீக்கக்கூடிய வல்லமை. அது நம்மை முற்றிலுமாக சுத்திகரிக்கிறது. சுத்தமாகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம், சுத்தமாகிறோம்.
நம்மை சுத்திகரிக்கும் ஒரு ரத்தம் உண்டு என்றால் அந்த இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின விலையேற பெற்ற இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படுகிறீர்கள், சுத்தமாகிறோம். எல்லா கரை, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் இருக்கிற எல்லா கரைகளும் நீக்கப்படுகிறது. பசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலும் பலத்தினாலும் கிருபையினாலும் நிரப்பப்படுகிறோம். மகா பசுத்தமுள்ள கர்த்தர் நம்மை ஆட்டி படைக்கிறார். அவர் நமக்குள் வாழ்கிறார், அவர் நம்மோடு வாழ்கிறார். அப்போ சகல பாவங்களையும் நீக்கப்படுகிறது. பாருங்கள், ஒரு குடும்பம் பாவம் செய்த பிறகு பலி செலுத்த வேண்டும். இன்னொரு பாவம் செய்த பிறகு சில நாட்கள் கழித்த பிறகு இன்னொரு பாவம் செய்த பிறகு இன்னொரு பலி செலுத்த வேண்டும். அப்படியே வழக்கமாக எப்பொழுது பாவமெல்லாம் செய்தீரோ அப்போதெல்லாம் ஒரு பலியை செலுத்தி தெய்வத்தினிடத்தில் ஒரு சமாதானத்தை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் பாவ மன்னிப்பையும் சமாதானத்தை பெற்றுக் இருந்தார்கள். அப்ப அந்த பலிக்கு சொந்தமாய் இருக்கிற ஆடை இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் ஒருவன் அதை பராமரிக்க பணத்தை கொடுக்க வேண்டும். அது செலவு இருக்கிறது. இல்லாவிட்டால் வீட்டில் ஆடு இல்லாதவன் அவன் ஒன்று வாங்க வேண்டும், அதற்கு அவன் விலை கொடுத்து வாங்க வேண்டும். அப்போ உன் பாவத்தை செய்த உன்னுடைய பாவ வாழ்க்கைக்கு நீ பலி செலுத்த வேண்டும் என்றால் நீ விலை கொடுத்து அந்த பலி செலுத்துகிற ஆடை வாங்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை பழைய ஏற்பாட்டில் இருந்தது. புதிய ஏற்பாட்டில் கிருபையாய் சகல பாவத்தையும், இன்னைக்கு ஒரு பாவம் செய்தன்னா நைட்டு அறிக்கையிடுற மன்னிப்பு கிடைக்குது. நாளைக்கு ஒரு பாவத்தை தவறி செய்து விட்டால், போய் சொல்லிவிட்டால் அதற்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கிறது. பாவத்தை செய்து கொண்டே போனால் கிருபை இழக்கிறோம், அது வேற சப்ஜெக்ட். ஆண்டவருடைய கோபாக்கியனுக்குள் தள்ளப்படுகிறோம். ஜாகிரதையாக, இந்த காலகட்டத்தில் கூட நியாய தீர்ப்பு கர்த்தரிடத்தில் இருந்து வருகிறது. செய்து கொண்டிருந்த பாவத்திற்கு அடிமையாய் வாழ்கிற அந்த பாவத்திற்கு உன்னிலே இருந்து பலவிதமான பிரச்சனைகள் மத்தியிலே கடந்து வரும்போது கிறிஸ்து என்னும் கர்த்தர் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த மிகப்பெரியதான தியாகம் சகல பாவங்களையும் சுத்திகரி. சகல பாவங்கள் நீ வாயை விட்டு அறிக்கையிட்டால் போதும், மன்னிப்பு கிடைக்கிறது. மனஸ்தாபப்பட்டால் நீ மனம் திருந்தினால் போதும், மன்னிப்பு கிடைக்கிறது. உனக்கு தண்டனை இல்லை, கர்த்தர் தண்டிக்கிறது கிடையாது. அவர் பொறுமையோடு இடைப்படுகிறார் நம்மோடு. கிருபையாக நமக்கு அருளப்படுகிற பாவ மன்னிப்பு என்று தாராளமாய் பாவத்தை குடிக்க கூடாது. பாவத்தை தொடர்வதற்கு பாவம் நம்முடைய இதயத்தின் வாசலில் படுத்து இருக்க கூடாது. பாவத்திற்கு அடிமையாய் மாறக்கூடாது. இந்த பாவத்தின் வழிகள் உன்னை நொறுக்கும். அடுத்ததாக, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அப்ப பாவம் எங்க இருக்கிறதோ அங்க சத்தியம் இருக்காது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக யோசிக்க வேண்டும். உனக்கு பாவம் இருக்காது, சத்தியம் எங்க இருக்கிறதோ அங்கு உனக்குள்ள பாவம் என்டர் ஆகாது. அதுதான் அர்த்தம். அதுக்குத்தான் சத்தியத்தை வாசியுங்கள், சத்தியத்தை கேளுங்கள், சத்தியத்துக்கு கீழ்ப்படியுங்கள், சத்தியத்தை வைத்து வாழுங்கள், சத்தியத்தை பின்பற்றுங்கள். கர்த்தருடைய சத்தம் அவருடைய சத்தியமாய் நம்முடைய காதில் உதைக்கிறது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் சில நேரத்துல நம்ம செய்யற பாவத்தை கூட அறியறது கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோம்னாக்கா, இயேசுவின் ரத்தம் ஆட்டோமேட்டிக் மிஷின்,
அது நான் கேட்காமலே என்னை மன்னிச்சிடணும்னு நினைக்கிறோம். தப்பு. இட்ஸ் வெரி கிரேட் மிஸ்டேக். அதை நாம் செய்வோம். ஆட்டோமேட்டிக் மெஷின் இல்லை. அறிக்கை இடுகிறவன், பாவத்தை விட்டு விடுகிறவன், பாவத்திற்காக மனஸ்தாபப்படுகிறவனுக்கு அவருடைய கிருபை இறங்கி வந்து, அவருடைய ரத்தம் இறங்கி வந்து நம்மை சுத்திகரித்து சகல பாவத்தையும் மன்னிப்பு கொடுக்கிற ஒரே ஒரு ரத்தம் இயேசு சிந்தின விலையேற பெற்ற ரத்தம். அதற்கு வல்லமை உண்டு. சாப கட்டுகளை உடைக்கிற வல்லமை, பாவ கட்டுகளை உடைக்கிற வல்லமை, பிசாசின் கிரியைகளை அழிக்கக்கூடிய வல்லமை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாவம் செய்த பிறகு நான் பாவித்தானாயா என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். பசுத்தத்தை விட்டு தூரமாய் போகிறாய். அவர் வசனம் சத்தியம். அந்த சத்தியத்தினாலே அவர்களை பசுத்தமாக்கும். அப்ப சத்தியம் எங்க இருக்குதோ அங்கதான் பசுத்தமாக்கப்படும். இவைகளில் கண்ணோக்கமாக இருக்க வேண்டும். நீ என்ன பாவம் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. நம்முடைய சரீரத்தையோ நம்முடைய ஆத்மாவையோ பாவம் ஆளுகை செய்யக்கூடாது. அநேகருடைய பிரசங்கத்தில் பாவத்தை எச்சரிப்பதும் பாவத்தை குறித்து எதிர்த்து பேசுகிற பிரசங்கங்கள் இந்த காலகட்டத்தில் குறைவாய் இருக்கிறது. ஏனென்றால் மனிதன் ஆரோக்கியமான சத்தியத்தை கேட்க, ஆரோக்கியமான பிரசங்கத்தை கேட்க, சுகத்தையும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிற கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார் என்ற பிரசங்கத்தை கேட்பதற்கு ஆர்வமாய் இருக்கிறவர்கள், ஆனால் தன் வாழ்க்கையில் பாவம் செய்தபடினாலே ஆசீர்வாதம் தழுக்கப்படுகிறது, கிருபை இழக்கப்படுகிறது, தேவ கோபாக்கினை எனக்குள்ளே பிரவேசிக்கிறது என்று அநேகர் மறந்து விடுகிறார்கள். இதுதான் சத்தியம். ஆண்டவரை நீ விலை கொடுத்து வாங்க முடியாது. உன் இஷ்டமா பாவத்தை செய்துட்டு எனக்கு ஆசீர்வாதத்தை கூட என்று நீ ஜெபம் பண்ண முடியாது. ஆகவே நீ நானும் பாவம் இல்லாதவர்கள் என்று சொல்லுவதை காட்டிலும், ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரை செய்கிற குற்றங்களை இனி தொடர்ந்து செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளும், ஆத்துமாவை காத்துக்கொள்ளும் என்ற ஒரு ஜெப ரீதியிலே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே, கர்த்தருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிற நிலையிலே இருக்க வேண்டும் ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையும் ஒரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், அதைத்தான் கர்த்தர் நோக்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடைசியாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், அதான் முக்கியம். பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். அப்ப பாவத்தை அறிக்கையிட வேண்டும், பாவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும், உன் மேன்மையிலிருந்து இறங்கி வர வேண்டும். உன்னுடைய கெட்ட குணத்திலிருந்து மாறுதல் தேவை. அறிக்கை இடுதல் என்றால் செய்ததை நினைத்து வருத்தப்படுவது, செய்ததை நினைத்து நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்பது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்பு பெற வேண்டும்,
பாவ மன்னிப்பு நமக்கு உறுதியாய் அளிக்கப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகாது. ஒரு மனிதன் அறிக்கையிடும் பொழுது என்ன நடக்கிறது என்றால், நம்முடைய பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. அப்ப அறிக்கை இட்டால்தான் பாவ மன்னிப்பு. அப்ப அறிக்கை இடுவதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். அதாவது மனம் திருந்துதல். செய்தது பாவம் தான். பாவத்தை மன்னிக்கக்கூடிய கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் அவர் வர வேண்டும். அவர் வந்து எனக்கு ஆளுகை செய்ய வேண்டும். அப்போ மன்னிக்கிறவர், நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் யார் என்றால், அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். அவரு நம்முடைய வாழ்க்கையில் உண்மை உள்ளவர் அவர் ஒருத்தர், நீதி உள்ளவர் அவர் ஒருத்தர். நீ பாவத்தை அறிக்கையிடும் போது உனக்கு நீதியை நிலைநாட்டுகிற கர்த்தர் அவர். அநியாயமெல்லாம் நீக்கப்படுகிறது. அறிக்கையிடுவதன் மூலமாக அநியாயமெல்லாம் நீக்கப்படுகிறது. நாம் சுத்தமாகிறோம், சுத்திகரிக்கப்படுகிறோம். அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். தன்னுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார். இந்த உண்மையும் நீதியும் நிலைநாட்டுகிற கர்த்தர் அவர். நீதி உள்ள தேவன் அவர், உண்மை உள்ள தேவன் அவர். நாம் அறிக்கையிடும் பொழுது ஜெயம் கொடுப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். பாவத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு வல்லமை கொடுக்கிறார். அவருடைய ரத்தம் நமக்கு துணையாய் நிற்கிறது. அவருடைய ரத்தம் நம்மை மன்னிக்கிறது. அவருடைய ரத்தம் நம்மை வழிநடத்துகிறது. அவருடைய ரத்தம் நம்மை காப்பாற்றுகிறது. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசரேயனாகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவன், நீர் மாறாத தேவன், வல்லமுள்ள தேவன். ரத்த சிந்தின விலையேற பெற்ற ரத்தத்தை குறித்து, அந்த ரத்தத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பு, அந்த ரத்தத்தின் மூலமாய் ஜெயம் கொள்ளுதல், அந்த ரத்தத்தின் மூலமாய் நீதி கிடைத்தல், அந்த ரத்தத்தின் மூலமாய் சுத்திகரித்தல், அந்த ரத்தத்தின் மூலமாய் பசுத்தம் அடைய கிருபை தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, யாரார் பாவ வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, அந்த பாவ வழியில் சென்று கொண்டிருக்கிறவர்களை தடுத்து நிறுத்தக்கூடியது உம்முடைய சத்தியம். உம்முடைய சத்தியத்தினாலே மனமாற கிருபை தந்தார். உம்முடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உம்மோடு வாழ கிருபை தந்தார். கேட்கின்ற ஒவ்வொருவரும் இந்த சத்தியத்தை கேட்டவர்களாய், இதற்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பை பெற்றவர்களாய், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமையினாலே ஆண்டவரே கிருபை பெற்றவர்களாய் மாறுவதற்கு உம்முடைய ஆசீர்வாதங்களை ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அன்பின் கரத்தில் ஒப்படைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த இரத்தத்தை குறித்ததான அந்த தேவ செய்தி எடுத்து வந்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சபையும் ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை இதே வழியிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை சந்திப்போம். பாஸ்டர், அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். ஆமேன், ஆமேன், ஆமென். ஆமென். Thank you, brother. ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் பொல் லூயிஸ் கேரன் அவர்கள் பெனியேல் திருச்சபை சார்பாக கோலார் தங்கவயல் பகுதி கர்நாடகா இந்தியாவிலிருந்து தேவ செய்தி எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம்.
வேளையிலும் எங்களுடன் இணைந்து ஊழியம் செய்கிற தேவ ஊழியர் பாஸ்டர் வானர் அவர்கள் வெளியில் சென்றிருக்கிறார். அவர் வரும் வரை ஓரிரு பாடலோடு இணைவோம். அதனைத் தொடர்ந்து அவர் வருகின்ற பொழுது வேத பாடத்தோடு இணைவோம். அதனைத் தொடர்ந்து ஜெப வேளை கூடாக தேவ ஊழியர் பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைவார்கள். அவரைத் தொடர்ந்து தேவ ஊழியர் சகோதரி குலேந்திரன் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைவார்கள். அதனைத் தொடர்ந்து தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லி இப்ராஹிம் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைவார்கள். பிரான்சிலே ஊழியங்களுக்காக சனி ஞாயிறிலே சென்றிருந்தார். திரும்பி வந்திருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு பாடலோடு கடந்து செல்கின்ற பொழுது கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். ஊழியர் பாஸ்டர் வானர் அவர்கள் வரும் வரை பாடலோடு இணைவோம்.